வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கான டமால் ரீசனிங் வீடியோ. ஸோ ரீசனிங்கில் உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான செஷன் தான் இது. ஸோ டமால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்கள் எல்லாருமே வந்துட்டோம். அப்படின்னா ஆய் சொல்கிறியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? சார், ஸ்டார்டிங் பேங்கிங் ஆனால் உங்கள் வீடியோவே போதுமா? நம்ம வீடியோவில் ஒரு 70% கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? பேலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவிஸஸ்ஸு, வெப்சைட்டில் உள்ள குவிஸஸ்ஸு, பிடிஎஃப்பு, அப்புறம் இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை அப்படின்னா ஆஃபர் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த ஆஃபர் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அம்மா இதை எடுத்துட்டு வா. அந்த போட்டு சி போட்டு கேமரால கனெக்ட் பண்ணிருக்க நீ. அவ எப்ப பார்த்தாலும் ஏறு போடுது. அப்பா ரொம்ப ஸ்வீட் இல்ல அதான். இத கேட்டாங்க மக்கள் கொஞ்சம் அடி பண்ணுங்க. அது நான் கேக் கிளாஸ் எடுக்கறேன்லடா. அது இங்க வந்துருதா? அது பீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஞ்சம் தெரிக்குது இல்ல ஸ்வீட்னஸ் அதுக்கு இருந்துது. சரி மக்களே, பாத்தீங்கன்னா வந்து 10 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 999 வேலிடிட்டி, 7 மந்த்க்கு 777 வேலிடிட்டி. உங்களுக்கான முதல் கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. டமால் சால்வ் பண்ணோம். இன்னும் 4 நாளில் எக்ஸாம் இருக்குது மக்களே. டப்புன்னு சால்வ் பண்ணோம். டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. குழம்பு மீன் ஊட்டி விடுமா? சரி, போய் சாப்பிடுங்க. அப்போ லைவ் முடிச்சிட்டு வரோம். முடிச்சிட்டிங்கன்னா டன் போடுங்க மக்களே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹாஸ்டல் ஏ அண்ட் ஹாஸ்டல் சி? ஸோ ஏக்கும் சிக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏக்கும் சிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டல் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்? ஹச்சை பொறுத்து ஜி எந்த டைரக்ஷன்? ஹச்சை பொறுத்து ஜி பார்த்தீங்கன்னா சவுத்தில் வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, இஃப் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் நெசசரி சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் சக்சஸிவ் லெட்டர், ஹவு many bubbles ஆர் தேர்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. நான் வைஷாலி மேம்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மெயின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸோ எல்லா கொடுத்துருக்க லெட்டர்ஸையும் நெக்ஸ்ட் லெட்டரை மாற்றணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒரே ஒரு வபல் தான் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கான ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, if 1 is subtracted from the odd digit, 2 is added to the even digit, which of the following digits repeated more than 2 times?
2 தடவைக்கு மேலே இது ரிப்பீட் ஆகுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி. 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் டிஜிட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 6 person அரேஞ்சு இன் தர் ஹைட் டிசெண்டிங் ஆர்டர். எல் வந்து ஓவோட மட்டும்தான் டாலர், மற்ற 4 பேரை விட எல் ஸ்மாலர். அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்தையுமே. வி டாலர் தென் எம்னு சொல்கிறாங்க. 2 person பிட்வீன் எம் அண்ட் என். ஸோ என் இங்கே வரும், எம் இங்கே வரும். ஸோ எல் இஸ் டாலர் தென் ஒன்லி ஓ. ஸோ இங்கே ஜி வருவான். மெயின்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும்யா மனோஜ். ஸோ உங்களுக்கான ஆன்சர் NGVMLO. ஸோ ஹவு many person டாலர் தென் எம்? எம்மை விட 2 பேர் டாலர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்னை விட எம்மை விட 3 பேரா? சாரி மக்கள், எம்மை விட 3 பேர் டாலர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, இஃப் த சம் ஆஃப் ஹைட்ஸ் G and V is 347, வாட் இஸ் த சம் ஆஃப் ஹைட் G and L? G + L என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, 310 மீட்டர். அடுத்து, வாட் மே பி த ஹைட் ஆஃப் ஓ? 133 கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். சரியா? எல் வந்து 133, அதை விட கம்மியாக தானே ஓ இருக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 130 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். மெயின்ஸ் கிளாஸ் டைமிங் மார்னிங் 9:30 AM. நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மக்களே, சரிங்களா? மேம்கிட்ட பேசிவிட்டு மெயின்ஸ்க்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ்க்கும் சரி, வரப்போகிற மெயின்ஸுகளுக்கும் சரி சேர்த்து மெயின்ஸ் கிளாஸ்க்கு ஒரு டைமிங் வீடியோ போடுறேன். அடுத்து, பி லெஸ் தென் வி, கரெக்டு. எல் கிரேட்டர் தென் எம், கரெக்ட். போத் 1 and 2 ஃபாலோஸ். டப்புன்னு கண்ணமைக்கும் நொடியில் சால்வ் பண்ணும். அடுத்து, டி லெஸ் தென் இசட், கரெக்டு. கே லெஸ் தென் ஓ, கரெக்ட். போத் 1 and 2 ஃபாலோஸ். கே லெஸ் தென் ஓ வராது. சாரி மக்களே, இங்கே ஆப்போசிட் ஆயிடுச்சு. சாரி. ஒன்லி 1 ஃபாலோஸ். அடுத்து, எம் லெஸ் தென் ஜே, வி கிரேட்டர் தென் ஐ. ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ். உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்கள். இஃப் ஆல் த ஆல்ஃபபெட் ரிட்டன் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வித்தின் த வேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அரேஞ்சு ஃப்ரம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டு, தென் ஹவு many வேர்ட்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் தர் பொசிஷன்?
சரி செல்லம், சரி 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 போகலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஃபஸ்ட் வித்தின் த வேர்டில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதுதான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து பேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறான். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. இஃப் ஆல் த வேர்ட்ஸ் அரேஞ்ச் இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட், how many alphabets between third letter of the first word from the left hand, second letter of the word second from the right hand, இதுக்கு இன்பிட்வீனில் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆயத்தி டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் இ எஸ்ஸு டி தான் வருது. அவங்க சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு டிக்கு இன் பிட்வீனில் ஒரு லெட்டருமே இல்லை. ஸோ நன் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இஃப் டி இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஈச் வேர்ட், டவுன் ஒரு வேர்டு கிடச்சிது, டிபட்டு, டிபாட்டு, டியூஸ், வென். ஸோ எத்தனை மீனிங்ஃபுல் வேர்டு? ஒன்றே ஒன்று, டவுனுன்ற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான் ஃபார்ம் ஆகும். மீன் மட்டும் வச்சு விட்டு மீன் அழுத்தி என்ன இங்கே பாரு. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இது சாப்பிட்டாதான் பார்க். பார்க்கு போகணுமா வேணாமா? சாப்பிட்டாதான் பார்க்கு போகணும். பல்ல கடிச்சு சாப்பிடு, டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இன்ஸ்சேஞ்ச். ஹவு மெனி வேர்ட்ஸ் ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் வேர்ட்? இது ஆக்ஷன் மேடம், உள்ளே போடலை அதுக்குள்ள. சரி வெரைட்லி விட்டு, பொரிச்ச மீன் சாப்பிடுவா அப்படி, வெரைட்லி விட்டு நீ சாப்பிட்டு ப்ரோட்டீன் அதே வேணான்ற. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி 2. ஃபஸ்ட்டு லாட்டையும் சேஞ்ச் பண்ணோம்னா டப்பு, டாப், ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர் ட்ராப்டு, which of the following elements will be the 12th from the right hand? நீ எதுக்கு சொன்ன? டுவெல்த்து ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் என்ன இருக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர் இஸ் யுவர் ஆன்சர். ஆர் இஸ் யுவர் ஆன்சர். முடிச்சுட்டு வாங்கிட்டு வரேன், சாப்பிட்ட உடனே போடு. சொன்னேன்ல தூக்கலாக இருக்குது. இஃப் லாஸ்ட் 20 elements are reversed, then which of the following element is 22nd from the left hand? நல்லா தான் இருக்குது.
ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. முதலோட வாயில் இருக்கும்ல, அதோட எச்சி எடுத்து பாரு, சளி விட்டும். தேல் இருக்குல்ல, தேல் எடுத்து உன் நாக்கில் கடிக்க விடும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆம்பசண்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, how many 7-letter meaningful word can be formed with the which right of இந்த symbol or symbol, இந்த சிம்பிளுக்கு ரைட்டில் உள்ள 7-letter மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கணுமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, நோ வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர் விச் ஆர் அட்ஜசன்ட் டு வவ்வல்? வவ்வல் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணால் எனக்கா மதியம் சாப்பிட்டுக்கிறேன், ஃபுல் சோறு குச்சி சாப்பிட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 17 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ வவ்வலுக்குள்ள பக்கத்தில் உள்ள 6, 3, 8 எடுத்தோம்னா 17 இஸ் யுவர் ஆன்சர். ஏய் அதித்தி, வெறும் இட்லியை சாப்பிடு, குழம்பு தானே வேணாம், வெறும் இட்லியை சாப்பிடு. பார்க்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டேன். அப்புறம் எதுவுமே வயலில் இல்லாட்டி அப்புறம் எப்படி? If all the digits of the number arranged in the ascending order from right to left, how many digits remain the same position? ஸோ டெய்லியுமே 11:52க்கு அட்டன் பண்ணுங்கள் கிளாஸை, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணோம்னா 9, 7, 3, 2, 1 இதாக எல்லாமே பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. ஸோ மோர் தென் 4 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸோ 1 மார்க் கொஸ்டின்லேயே பாக்ஸ் டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள்.
ஸோ 1 மார்க் கொஸ்டின்லேயே பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணு. அப்போ எனக்கு அந்த சிக்கன் சாப்பிட்டாலே பிடிக்கல. சரி சரி எனக்கு மீன் வேணாம். அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த பாட்டம் பார்த்தீங்கன்னா வி தான் இருக்குது. வி இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான முதல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட்டு 8% இருக்காங்க. கியூவோட தேர்ட் லெஃப்ட் பின்னு சொல்கிறோம். ஸோ கியூவோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெஃப்ட் பி, எல்லோட செகண்ட் ரைட் கியூ. ஒன்லி 2% பிட்வீன் எல் அண்ட் எம். கிட் எம் இல்லாட்டி எல் இங்கே இருந்து 2% விட்டு இங்கே எம், இங்கே பி. என் இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் நெய்தர் எம் எல். என் வந்து எம்முக்கிட்டே வராது, எல்லுக்கிட்டே வராதுன்ட்டான். எல் வந்து எஸ்ஸோட அட்ஜசன்ட்டுன்ட்டான். எஸ்ஸுக்கு தேர்ட் ரைட் ஓ. ஆர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு நெய்தர் பி நார் எம். ஆர் வந்து பி கிட்டே வராது, எம் கிட்டே வராதான். ஸோ அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? தூமி தன்மை துண்டி கட்ட தூமி தங்க திங்கு தூமி திங்கு தங்க தூமி. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எது வரும்? ஸோ எஸ் இங்கே எடுத்தோம்னா QM PL SQM O PLSQM வராது. PLS 2 விட்டு 3 விட்டு M. எஸ்சி 8 எப்படி போட்டு தெரியுமா? இப்படி போட்டு எது எழுதக்கூடாது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாருங்கள், PLSQMORN. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சிம்பிள். இருமா 7 people in join in the different month. Jan, Feb, March, April, June, July, September. ஆகஸ்ட் வரும். இந்த கொஸ்டினில் செப்டம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரலில் யார் வருவான்னு சொல்லு. டிசம்பர். ஸோ இந்த ஏப்ரலில் யார் வருவா? அக்டோபர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் and டிசம்பர். சரி தள்ளிக்க ஒரு நிமிஷம். பி ஜாயின் இன் 31 days உள்ள மந்த்தா. கார்த்திகை, மார்கழி, தை. அப்போ பி வந்து நமக்கு ஜனவரியில் வரலாம், பி மார்ச்சில் வரலாம், மார்ச், ஏப்ரல், பி ஜூலையில் வரலாம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், as before P after M. and டிசம்பர். as before P January,
February, March, April, May, July, August, September, October, November. ஸோ பிஎம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே, டப்பு டப்புன்னு முடிஞ்சிடும். ஆயிரத்தி அம்மா கூப்பிட்றாங்க போ. என்னவா? R joins 3 month after Q. ஸோ ஆர் இங்கே எடுக்கலாம் இந்த பாசிபிலிட்டியில், கியூ ஆர் இங்கே எடுக்கலாம். ஸோ இந்த பாசிபிளில் கியூ ஆர் இங்கே எடுக்கலாம். ஸோ இந்த பாசிபிளில் கியூ ஆர் இங்கே எடுக்கலாம். சூப்பரா? ஸோ ஏப்ரலில் யார் வருவா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் கியூ. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கியூ தான் வருவாங்க. ஸோ இப்படி ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக ஆன்சர் கிடச்சிரும். எல் ஜாயின் ஜஸ்ட் ஆஃப்டர் என். ஸோ இங்கே என்ன எல் இங்கே, ஸோ இங்கே என்ன எல் இது வராது. ஸோ இங்கே ஓ, இங்கே ஓ. ஸோ இந்த பாசிபிலிட்டி வராது. இது வராதா? சாரி, இது வராது. இதுதான் நமக்கு ஒரு ஆன்சர். NLPQMRO. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கோங்க. 6th ஃப்ளோரில் யார் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். 6th ஃப்ளோரில் யார் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் சாட்டில் வேணாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது விடப்படுது உங்கள் ஜாக்சன் 10 10 10.